22 மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடலோர மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலும் மிக சிறப்பான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. வட தமிழக கடலோர பகுதிகள், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள், இந்த 2 இடங்கள் தாங்க நமக்கு மழை கிடைக்கல. ஆனால் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு பகுதிகளிலும் 5 சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு பல இடங்களிலும் கனமழையானது கொட்டித்திருக்கு. அதனால தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் புதுவை வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தொடர்ந்து கனமழையானது எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரைக்கும் குறிப்பாக எந்தெந்த இடங்கள் அப்படின்னா தெலுங்கானா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் புதுவை வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மழை வாய்ப்புகளும் தமிழகத்தில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம். மே மாத இறுதியில அதற்கான பருவ காற்று வீச ஆரம்பித்தாலும் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ஜூன் முதல் வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இன்று முதல் நமக்கு மழை தீவிரம் இன்னும் பெரும்பாலான மாவட்டங்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அடுத்த ஓரிரு நாட்களில் கேரளாவில் மிக கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே கேரளாவினுடைய கடலோர பகுதிகள், கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதுமாக பெரும்பாலான இடங்களில் மழையினுடைய தீவிரமும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, நேற்றைக்கு மாலை நேரங்களில் திருப்பதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தெற்கு ஆந்திராவில் நல்ல மழை பொழிவு, திருவள்ளூர்ல, சென்னை பகுதிகள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல அப்படியே வானம் மேகமூட்டமாக இருந்ததை பார்த்தோம். நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் கணிசமாக மிதமான மழை பதிவாச்சு. இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு கடலோர மாவட்டத்திலும் இந்த வாரம் மழை இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரங்களில் உறுதியான மழை பொழிவுகள் இந்த ஜூன் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஒன்று இரவு நேரங்களில் மழை வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கக்கூடும். தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பே இல்லைங்க. அதனால பகல் நேரங்களில் குளுன்னு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும். ஊட்டி போல் தமிழ்நாடு மாறுமா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. கண்டிப்பாக ஜூன் 2வது வாரத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். இந்த முதல் வாரங்கள் பகல் நேரங்களில் நமக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். மாலை இரவு நேரங்களில் வெப்பசலன இடி மழையும் தொடர்ந்து பதிவாகும். தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்றே அதிகமாக காணப்படும். குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஆனாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது எந்தெந்த மாவட்டங்களில் இன்னைக்கு நமக்கு மழை இருக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 22 மாவட்டங்கள் பட்டியல் போட்டிருக்கிறோம். இந்த 22 மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். ஏற்கனவே மழை பெய்யாமலாம் கிடையாது. அவ்வப்போது சில நேரங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை பெய்து கொண்டே தான் இருக்குது. நாள் முழுவதும் கனமழை பெய்யலைனா கூட ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது நமக்கு குறைஞ்சபட்சம் மழையானது பதிவாகிறது பல்வேறு மாவட்டங்களில். சரி, எந்தெந்த பகுதிகளில் இன்றைக்கு கனமழையானது பதிவாகும் அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார், மார்த்தாண்டம், நாகர்கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பதிவாகும். ஏற்கனவே கடந்த நாட்களில் இந்த மார்த்தாண்டம், நாகர்கோயில் இந்த பக்கம் நல்ல மழை பதிவாச்சு. சூறாவளி காற்று மற்றும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவானது கன்னியாகுமரி மாவட்டங்கள். அதேமாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலும் சில இடங்களில் விட்டு மிதமானது முதல் கனமழை பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் அவ்வப்போது சில சமயங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம்,
சேரன், மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும், திருநெல்வேலியினுடைய வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என எல்லா இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும். தென்காசி மாவட்டங்கள் அடுத்ததாக இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த தென்காசி பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மாலை நேரங்கள் அல்லது இரவில் பரவலாக மிதமான மழையும் தீவிரமடையும். விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் பரவலாக இடைவெளி விட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஒரு மழை பொழிவு எதிர்பாருங்க. ஒரு மிதமானதிலிருந்து கனமழையா பதிவாகும். மதுரை மாவட்டத்திலும் சில சமயங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை, இரவு நேர மழை வாய்ப்பாக மதுரை மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கும் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் பரவலாக கனமழை சற்றே வலுவாக இருக்கும். இந்த கீழ்பெண்ணாத்தூர், சோமஸ்பாடி, அதே மாதிரி சாத்தனூர் அணை இந்த இடங்கள்ல நமக்கு ஓரளவு மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை நகர பகுதிகளிலும் மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இந்த திருவள்ளூர், ராணிப்பேட்டை, அப்புறம் திருப்பதி போன்ற இடங்கள், ஆந்திர மாநிலங்களுடைய தெற்கு பகுதி, சித்தூர், திருப்பதி போன்ற பல்வேறு இடங்களிலும் நேற்றைய தினங்களில் வானம் ஓரளவு இருட்டி கொண்டு நிறைய இடங்களில் நமக்கு மிதமான மழையானது பதிவானது. பகுதியான மழை பொழிவாக எதிர்பாருங்க. இந்த ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூரில் இன்றைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். சில நேரங்கள் இரவு நேரத்திலும் நமக்கு மழை வரலாம். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் தான் அதிகமாக நமக்கு கடந்த சில நாட்களாக மழை பதிவாயிட்டு இருக்கு. தருமபுரியிலையும் நிறைய ஊரில் நமக்கு மழை பதிவாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டங்களில் மட்டுமே 9 சென்டிமீட்டர் மழை பொழிவானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை, தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி இது போன்ற பெரும்பாலான இடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பையும் எதிர்பாருங்க. திருச்சியிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும். துறையூர், ஸ்ரீரங்கம், லால்குடி, மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி டவுன், நகர பகுதிகள் உள்ளிட்ட தாத்தியங்கார்பேட்டை உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது உறுதியாக இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் இதெல்லாம் இரவு நேர மழை தான். மாலை நேரங்களை விட இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் பரவலாக கனமழை இருக்கும். சில நாட்கள் சேலத்தில் அதிகாலையிலையும் மழை வந்திருக்கு. அதிகாலையில் கூட இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக அதிகாலை நேரங்கள் கூட சேலம் மாவட்டங்களில் சில சமயங்களில் மழை வந்துட்டு போகுது. அதனால் நமக்கு நேரங்கள் நமக்கு முக்கியமல்ல, மழை பொழிவு எந்த அளவுக்கு பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி இருந்தாலும் இரவு நேரங்களுக்குள்ள பெரும்பாலும் உங்களுக்கு மழை பதிவாகிரும். அடுத்து ஈரோடு, நாமக்கல், கரூர் எல்லாமே நமக்கு இரவு நேர கனமழை, இடி மின்னல் கடுமையாக இருக்கும். மாவட்டம் முழுவதுமாகவே எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள், தேனி மாவட்டம் பெரியகுளம், ஆண்டிமடம், அதே மாதிரி போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள், கம்பம் உள்ளிட்ட இடங்களிலும் பொதுவாக வான மேகமூட்டத்துடனும் இரவு நேர மழை வாய்ப்பாக சில நேரங்களில் விட்டு விட்டு கனமழையும் பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், கொடைக்கானல், சின்னாலம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், பழனி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக கனமழையானது வெளுத்து வாங்கும். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்திலும் அவினாசி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக சில சமயங்களில் மிதமானதிலிருந்து கனமழை இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் பகுதியாக மட்டுமே மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பதிவாகும். எல்லா இடங்களிலுமே கனமழை நீங்க எதிர்பார்க்க முடியாது. சில இடங்களில் மழை பகுதியாக மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும். சில சமயங்களில் இரவு நேர மழை பொழிவுகளும் ஆங்காங்கே கடலோர பகுதிகள் எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை நமக்கு வருகிற நாட்கள் நமக்கு மழை இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை இனிமே தான் கேரளாவில் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. அதனால இனி வரும் நாட்களில் இந்த பகல் நேரங்களில் வெயிலும், மாலை அல்லது இரவு நேரத்தில் மழையும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 41.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது.
கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் தருமபுரியில் 9 சென்டிமீட்டரும், சிவகங்கையில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ஈரோடு மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாயிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு கனமழை வந்து பதிவாயிருக்குன்னு. நிறைய பேர் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. தயவு செய்து எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு பார்த்துட்டு போங்க. அப்போதான் நம்ம எந்த அளவுக்கு துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சேலம் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும், புதுக்கோட்டையில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருப்பூர் மாவட்டங்களில் 5 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. தேனி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், கரூர் மாவட்டங்கள் 3 சென்டிமீட்டர். பாருங்க எல்லாமே நல்ல ஒரு தீவிரமான மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் வெளுத்து வாங்கியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், நாமக்கல் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளியில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையுமாக தமிழகத்தில் ஒட்டு மொத்தமான மழை அளவை நம்ம பார்த்தோம். ஆகவே உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. வரப்போகிற நாட்கள் இனிமே தான் நமக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மிக கனமழை பெய்யும். கர்நாடகாவினுடைய உள் கர்நாடகா பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி வருகிற நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நம்ம பார்க்கிறோம். தெற்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களுக்கு மிக கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமடையும். இன்னொரு பக்கம் வங்கக்கடல்ல ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இதனால அஸ்ஸாம், மேகாலயா, அதே மாதிரி பங்களாதேஷ் போன்ற இடங்கள், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். பல நாடுகள், பல ஊர்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேகாலயா மற்றும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களிலும் கடும் கனமழையானது வருகிற நாட்களில் தீவிரமடைகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்திலும் சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.